Binance கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய குயிக்காக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு 4 காயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 காயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கும். அதாவது அதோட ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். டெய்லி அப்படிங்கிறத விட இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து லோ ஆகுதோ அப்போல்லாம் ட்ரேட் எடுத்துகிட்டு எப்போல்லாம் அதோட ப்ரைஸ் வந்து அப் ஆகுதோ அந்த டைமில் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10% to 20% அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு மேலே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் நமக்கு வந்து ஒரு 10 இல்லை 20% அந்த அளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிக்க முடியும். இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து ஹார்ட்டு, கெய்னர்ஸ், லாசர்ஸ் இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த கெய்னர்ஸ்லேயோ லாசர்ஸ்லேயோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 4 விதமான ஃபேண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். இதில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டோ, லேசியோ, சேண்டோஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஃபேண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ லாசர்ஸில் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்ததுனால இப்போ வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப லோவாகுள்ள நான் ஏதோ ஒரு காயின் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கூட டைரெக்டாக கூட பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப மேலே இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ ரொம்ப மேலே போன காயின் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்திருக்கு. இதில் வந்து வாலட்டிலிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பாடியை விட விக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் பையை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு ஹையாக போனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேண்டோஸ் அப்படிங்கிற காயின் வந்து அந்த டோக்கனை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 கோடி காயின் தான் அவங்களால வந்து மேக்ஸிமம் வந்து சப்ளை பண்ண முடியும். அதாவது 3 கோடி காயினை மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் சப்ளையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 கோடி காயினுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா சர்க்குலேட்டிங் சப்ளை, அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த மொத்த காயினில் வந்து 15% மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவாங்க. மார்க்கெட்டை பொறுத்து, மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி பிட்காயினை பார்த்திங்க அப்படின்னா 2,10,00,000 பிட்காயின் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 2,10,00,000 பிட்காயினும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிட்காயினோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் சப்ளை வந்து இதில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக எல்லா சப்ளையும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலேட்டிங் சப்ளை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில காயினில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் சப்ளை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காயினில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சப்ளை வந்து அதிகமாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சப்ளை அதிகமாகிடுச்சு அப்படின்னா திடீர்னு அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான காயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட மேக்ஸிமம் சப்ளை வந்து கொடுத்துட்டாங்க, டோட்டல் சப்ளையும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயினை கூட அவங்களால வந்து புதுசாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற காயினை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து விட்டுட்டே வருவாங்களே தவிர புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, புதுசாக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டே ட்ரேடர்ஸ் டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த காயின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லியும் வந்து லோ ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு ஹை ப்ரைஸில் செல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேசியோ காயின் பார்த்திங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 4 கோடி காயினுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. சர்க்குலேட்டிங் சப்ளையில் பார்த்திங்க அப்படின்னா 22% சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. மீதி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டோ அப்படிங்கிற காயின், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடி காயின் வந்து மேக்ஸிமம் சப்ளை மொத்தமாக எல்லா காயினுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. மீதி 80% பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் கொண்டு வருவாங்க. மார்க்கெட் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து சர்க்குலேட்டிங் சப்ளையில் வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்பைன் F1 அப்படிங்கிற காயின். இந்த காயினும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்ஸிமம் சப்ளை அப்படிங்கிறது வந்து 4 கோடி தான். 4 கோடியும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. சர்க்குலேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 28% சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. மீதி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சர்க்குலேட்டிங் வந்து விட்டுருவாங்க. நான் வந்துட்டு என்ன ரீசனுக்காக இந்த சப்ளையை வந்து காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி லூனா காயினில் வந்துட்டு அவங்களுடைய சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய அளவில் ட்ராப் ஆனது. அந்த லூனா காயினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தவங்களாம் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரே பண்ண முடியலை. அவங்க வந்து என்ன தான் புதுசாக ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்தாலுமே அது அந்த போன லாஸ் அப்படிங்கிறது லாஸ் தான். திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் XRP காயின் இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க ஏதோ ஸ்கேம் பண்ணுற மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கேம்லாம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நிரூபித்தாலுமே அந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக இப்போதைக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயினோட பேர் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த காயின் வந்துட்டு திரும்பவும் மேலே வர்றது அப்படிங்கிறது பெரிய ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி காயினில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்ளையே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளையும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சப்ளையும் கொடுத்துட்டாங்க. இப்போ சர்க்குலேட்டிங் அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 20லேருந்து 28% இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்ன தான் இவங்களோட சர்க்குலேட்டிங் வந்து ஒரே நாளில் வந்து மொத்த காயின் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்தாலுமே ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருக்கும். கண்டிப்பாக ட்ராப் இருந்தாலுமே திரும்பவும் ஏதோ ஒரு டயத்தில் வந்து அது வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும். ஸோ லூனா காயிலெலாம் அப்படி கிடையாது. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சப்ளை வந்து எதுவுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியலை. கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகி இப்போ வந்து ரெக்கவரே ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த காயின்லேருந்து வராது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த காயின்லாம் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான காயின். இந்த மாதிரியான ஃபேன் டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைமுக்கு நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒர்த்தான காயினான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லாங் டைமுக்குலாம் இது வந்து ஒர்த்தான காயின் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 20% நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ வந்து மேலே இருக்கிற காயினோட ப்ரைஸ் வந்து டக்குன்னு கீழே வந்து நல்லா டவுன் ஆகுதோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பை எடுங்க. அதேமாதிரி இதில் வந்து டிசிஏ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. டிசிஏ அப்படிங்கிறது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போர்ட்டா அப்படிங்கிற காயின் பார்த்தீங்க அப்படின்னா 4.65 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காயினோட ப்ரைஸ் வந்து இன்னுமே ஒரு 5 to 10% வந்து ட்ராப் ஆனாலுமே அந்த இடத்துல பை எடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பை எடுங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டயத்தில் எல்லா அமௌண்ட்டையும் போட்டு அந்த ஒரே டயத்தில் இந்த 3 காயினையும் வந்து பை எடுக்காமல் ஸோ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் டிசிஏ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பை எடுங்க. ஸோ இப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலே போய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா ஓகே. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பை எடுக்கிறது உங்கள்கிட்ட அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லாஸ் அப்படிங்கிறது வராது. ஈஸியாக உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.